ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். என் பேர் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். இன்னைக்கு நம்ம சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூவோட பார்ட் 1 பற்றி பார்த்துடலாம். நம்ம மொத்தம் 18 மேட்சஸ் விளாண்டிருக்கு. 36 டீமு, 18 மேட்ச் இல்லை. ஸோ பார்ட் 1ல் 9 மேட்ச்சு, பார்ட் 2ல் 9 மேட்ச்சுன்னு போட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபிக்சர்ஸ் நம்ம ஈஸி கேம்ஸாக போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரியல் மேட்ரிட் வெர்சஸ் கைராத் அல்மாட்டி. அவே அல்மாட்டி போயிருக்காங்க. வெரி எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் லைன் மேட்ச். அல்மாட்டி வந்து கசகஸ்தான் தானே அங்க. இந்த சைடு ஃபுல்லா நம்ம கரெக்டா இப்ப மிடில் ஈஸ்ட் அதையும் தாண்டி வந்திருக்காங்க. ஆமா, ஹை ஆல்டிடியூட் வரேன்னு நினைக்கிறேன். ஹை ஆல்டிடியூடு பட் எக்ஸ்பெக்டட் டீம் லைக் ரியல் மேட்ரிடுக்கெல்லாம் இது வந்து தூசி மாதிரி. இது வந்து எவ்வளவு ஃபார்ம் இருந்தாலுமே அது வந்து நம்ம ஈஸியா ஜெயிக்கணும். அண்ட் தே டெலிவர்ட். நல்லா விளையாண்டாங்க. ஆக்சுவலி மேட்ச் ஸ்டார்ட் ஆனப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஒரு அட்டாக் போனாங்க கைராத். அந்த சட்பேவ் தெரியும்ல, நம்ம ஆளுங்க செல்சி வந்து சைன் பண்ணிருக்காங்கல்ல, ஒரு ஹெட்டர் பண்ணுவான், கரெக்டா கையில விடுவோம். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரியல் மேட்ரிட் டாமினேஷன் தான். எம்பப்பே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோல் போட்டிருக்கலாம். ஒரு 2-3 தான் மிஸ் பண்ணாங்க போயிட்டு. ஆனா ஹேட்ரிக் கரெக்டா. ஆமா, இத பத்தி நம்ம பேசணும். என்னன்னா இப்போ வந்து அத்லெட்டிகோ மெட்ரிடோட தோத்து போனாங்க லாலிகால போன மேட்ச் தான். ஆமா, டேக்கப் எடுத்து ஃபர்ஸ்ட் லாஸ் அதுதான். அண்ட் இப்போ முன்னாடி பார்த்த அட்டாக்கோட இப்போ ரியல் மேட்ரிட் அட்டாக் வந்து இன்னும் நல்லா இருக்கு அலோன்சோ வந்ததுக்கு அப்புறம். சோ கார்ட் வந்து ரொம்ப கிளினிக்கலா இருக்கான். எம்பப்பே வந்து எப்பவும் போல டெலிவரி பண்றான். அதுவும் இல்லாம இப்போ ஆனா வினிசியஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டவுன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ராட்ரிகோவை ரீஇன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கேம் நல்லா இருக்கு. அவன் வந்து சூப்பரா ஆடுறான் லெஃப்ட் விங்ல. ஆனா வினிசியஸ் இப்ப பேக் டு ஃபார்ம் ப்ரோ. நல்லா ஆடுறான். இப்போ 2-3 கேமா நல்லா ஆடுறான். ஆனா அந்த பலண்டியோ சீசன் வந்து எப்படி ஒரு டெலிவரி பண்ணாப்ல அத மாதிரி இல்ல. இப்போ வந்து எம்பப்பே வந்து தான் கீ பிளேயரு. இவன் அவனுக்கு சைட் ரோல் பண்ற மாதிரி பண்றது. ரைட். ஸோ ஈஸி கேம் தான். அது ஒன்றும் பெரிய பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப பொசஷன் வழக்கம் போல ரியல் மேட்ரிட் பொசஷன் இருந்துச்சு, அட்டாக் இருந்துச்சு, நிறைய ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டு. கைராத்துலேருந்து எந்த விதமான கவுண்டர் அட்டாக்கோ நம்ம எதுவுமே வரல. ஒரே ஒரு ஷாட் வந்துச்சு, அதையும் கோட்டியாஸ் வந்து நல்லா தடுத்துட்டான். நல்லா சேவ் பண்ணா. அது நல்ல சேவ், அது பார்த்தேன். ஆமா. எனிதிங் டு ஆட் ப்ரோ? இங்க வந்து எனக்கு ஒன்னு கேள்வி கேட்கணும். தி எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆர்டா குலர் ப்ரோ. ஆமா, எனக்கு வந்து ஆன்சலோட்டி கீழே அவனு வந்து ரொம்ப ஸ்குவாட் ரோல் கூட இல்லாத மாதிரி இருந்தான். ஆனா ஜாபி அலோன்சோ வந்துட்டு எனக்கு நீ தான் நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி அவனை வச்சு எல்லா கேமும் அவனை ஆட வைக்கிறான். அது வந்து அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அவன் நல்லவதும் ஆடுறான். இன்னொரு பிளேயர் வந்து அந்த அர்ஜென்டினா வாங்கினாங்களே 18 இயரா 19 இயரா மாஸ்டர் டோனாவா, அவனும் செம கேம். அவனும் சூப்பரான். But yeah, again, Bayern bro, Bayern versus Paphos. Again, away to Cyprus team அது Paphos அப்படின்னு. Lot of new teams, but expected result. இது நம்ம ஆள் இருக்காங்க, டேவிட் லூயிஸ் அங்கதானே இருக்கான் அந்த டீம். ஆமா, Paphosல தான் இருக்கான் டேவிட் லூயிஸ். ஆமா, அவன் நம்பவே முடியல போ. 38 வயசு ஆயிடுச்சான் அவனுக்கு. ஆமா ஆமா ஆமா. சோ Bayern வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்காங்க ப்ரோ இந்த சீசன். ஆமா, செம ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கேன் ஆகட்டும், ஒலிஸ் ஆகட்டும், இந்த சைடு லூயிஸ் டியாஸ் ஆகட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா ஆமா. ஆக்சுவலா இந்த கேம் வந்து கேன் வந்து நம்பர் 10, ஜாக்சன் வந்து ஸ்ட்ரைக்கரா. யா. ஸோ இதில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த கேம் தான் நம்ம வந்து நிறையா இப்போ வந்து கிவன் த கிட்ட கேம்ஸ் ஒவ்வொரு 3 டேஸ்க்கும் 3 to 5 டேஸ்க்கும் கேம் ஆடுறானுங்க. ஸோ இந்த கேம் தான் நீங்கள் வந்து நிறைய டீமில் சேஞ்சஸ் பண்ணணும். பட் அகைன் தே ஸ்டார்ட் கேன், அகைன் தே ஸ்டார்டட் வித் ஒலிசே, அகைன் தே ஸ்டார்டட் வித் லூயிஸ் டியாஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மொமெண்டம் விடக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவங்க போற ட்ராக்கை பார்த்தா இப்போ ஈஸ்டர்ல நம்பர் 1 டேபிள் வந்து முடிக்கிற ட்ராக் இருக்கு. ஏன்னா கோல் டிஃபரன்ஸ்லாம் நல்ல செல்சியோட நல்லா தான் ஆடினாங்க 3-1. இப்போ இந்த மேட்சும் வந்து 5 கோல்ஸ் போட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மொமெண்டம் எதுக்கு லூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப ஈஸி, சேம் ரியல் மேட்ரிட் மாதிரியே இவங்களோட கேமை இவங்க விளாண்டுட்டு தட்டிட்டு தூசிட்டு போயிட்டே இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒலிசையை பத்தி நம்ம பேசி ஆகணும். அவன் வந்து எல்லா கேமும் அவன் தான் ஃபுல்லா டாமினேஷன். அவன் மூலியமா தான் எல்லா கோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் தான் ஸ்டார்ட் பண்ணிப்பான் அட்டாக்க. அத மாதிரி எல்லா கேமும் அவன் வந்து எப்படின்னா சிங்கிளால வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து டாமினேட் பண்றான். அதாவது முசியாலா போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா கிரியேட்டிவிட்டி வந்து இவன் கிட்ட அந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இதே ட்ராக்ல போனானா கண்டிப்பா பெஸ்ட் பிளேயர் அந்த லிஸ்ட்ல கூட வர சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா. இதுல என்ன அப்படின்னா எனக்கு இதுல என்னன்னா அவன் 30வது இடத்துல இருக்கான் பலூன் அவார்ட்ல. பாத்தீங்களா போன இதுல? ஆமா போனதுல ரொம்ப ஆமா ஆமா பயங்கர ஷாக். போனதுல ரேங்கிங் வந்து நம்ம அது நிறைய ரேங்கிங் வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்னடா இவங்க இருக்கா இவங்க இருக்கா அத மாதிரி வந்து நமக்கே சாக்கா நம்ம தான். எனது பால்மர் 8 வந்தது எனக்கு வந்து சரியான சாக்கு. ஏன்னா அவன் பிஎல்ல அந்த 2025 எதுவுமே பண்ணல. கிளப் வேர்ல்டு கப் வந்து ஒரு 2 கோல் போட்டா ஃபைனல்ல டக்குன்னு டாப் 8 போயிட்டான். கரெக்ட் கரெக்ட். அப்புறம் நம்ம ஃபார்மர் பிளேயர் ஜாக்சன் கோல் அத பத்தி தான் பேசணும். இப்போ அத பத்தி தான் பேசணும். மேட்ச் பாத்தீங்களா? ஜாக்சன் வழக்கம் போல ஜாக்சனா தான் இருந்தான். என்ன ஒரு 10 சான்ஸ்ல நல்லா கன்வெர்ட் பண்ணான். ஒரு சான்ஸ் கோல், இன்னொரு சான்ஸ் 1-on-1 போயிட்டு கீப்பர் கையில அடிப்பானே. ஆமா ஆமா பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. ஆமா அகைன் எனக்கு இதுல ஒரே ஒரு கொஸ்டின். எனக்கு இப்போ பேயனோட இதை எடுத்து ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசா டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. பண்டஸ்லீகாக்குள்ளேயே ஆளை வாங்கி போட்டு டீமை செட் பண்ணி ஒவ்வொரு சீசனும் அப்படியே தான் பாடுவாங்க. இப்ப என்ன புதுசா கம்பெனி வந்தோடனே எல்லா லீக்லயும் போய் இப்ப இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல மெயினா அங்க போய் ஒலிசே வாங்குறது, நல்ல நல்ல அட்டாக்கிங் பிளேயர்ஸா வாங்கி போட்டு நல்ல மணி ஸ்பெண்ட் பண்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதுக்கு துச்சல் இருந்தப்பவே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கேன் வாங்கினான். பாலினா வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணானுங்க. அந்த லாஸ்ட் டேல வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சு. அது கம்பெனி வந்ததுக்கப்புறம் திருப்பி அதை அப்ரூவ் பண்ணி அவனை வாங்கிட்டாங்க. அது மாதிரி டுச்சல் வந்ததுலேருந்தே அந்த இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பக்கம் வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்க வாங்குற அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக கேனு, அதுக்கப்புறம் பாலினியா வந்தான். அவன் செட் ஆகல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒலிசே, லூயிஸ் டியாஸ், இப்போ ஜாக்சன் வந்து லோன்ல வாங்கிட்டாங்க. கரெக்ட். ஸோ அகைன் நல்ல கேம் அது. தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா இன்டர் வெர்சஸ் ஸ்லாவியா பிரஹா. நல்ல கேம். இன்டருக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். அட் ஹோம் விளையாடுறானுங்க அண்ட் தே டெலிவர்ட். இதுல என்னன்னா அந்த அவன் இன்டர் மிலன் மேனேஜர் வந்து புதுசா ஒருத்தன் இருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து இன்டர் ஃபார்மர் பிளேயர் தான். இன்டர் ஃபார்மர் பிளேயர். அடுத்தது யூத் டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு கரெக்டா அவன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டான். கரெக்ட். ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போச்சு. நல்லா ஜெயிச்சுட்டு இருந்தாங்க, ஆனா பெர்ஃபார்மன்சஸ்லாம் அவ்வளோ இல்ல. பட் இந்த கேம் வந்து லைக் ஃபார்முக்கு வர ஃபிக்ஸ்சர் தான். ஸ்லாவியா பிரஹா என்னதான் வந்து எல்லா சாம்பியன்ஸ் லீக்லயுமே வந்தாலுமே அது ஒரு சின்ன டீம் தான். அது வந்து ஈஸியா எஸ்பெஷலி அட் ஹோம் வந்து நம்ம ஈஸியா ஸ்ட்ரீம் ரோல் பண்ணிட்டு போக வேண்டியதான். அண்ட் தே டெலிவர்ட். ஆமா கண்டிப்பா. இதுல மார்டினஸ் வந்து கேப்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அவன் வந்து ஆனா ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்களா? சரியான சிரிப்பு. கீப்பர் வந்து கால்ல விடுவான். ஸ்லாவியா பிரஹாட்டேன்னு நிறைய மிஸ்டேக்ஸ். ஆமா 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 ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ். அடுத்தது மார்க்கஸ் டூராமும் நல்லா இருந்தான். ஆமா எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபார்வர்ட் லைன் எல்லாமே நல்லா சூப்பரா இருந்தாங்க. 2 கோலுமே மிஸ்டேக்ஸ்ல தான் வந்துச்சு. ஆமா மிஸ்டேக்ஸ். 2 கோலுமே மிஸ்டேக்ஸ் தான். டம்ஃப்ரைஸ்ல இருந்து நிறைய நல்ல கேம் ப்ரோ. நிறைய டம்ஃப்ரைஸ் வந்து அவன் வந்து லேட்டர்னு கொடுத்துறான் பாக்ஸ்க்குள்ள. ஸ்ட்ரைக்கர் மாதிரி. இப்ப பிஹெச்ல வந்து அகீம் இப்படி என்ன பண்ணானோ அதே ரோல் வந்து இவனுக்கு இங்க. அவங்க 2 பேரும் லேட்டர்னு அப்படி பாக்ஸ்க்குள்ள வந்துருவாங்க. கரெக்டா டேப்பின்னு சூப்பரா போடுவாங்க கோல். அந்த 2வது கோல் பாத்தீங்களா? கரெக்டான துராம் வந்து நல்ல கிராஸ். இந்த இடத்துல எப்போ கரெக்ட் டைம்ல கரெக்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனா அந்த அந்த இது டம்ஃப்ரைஸ்ல நிறைய நல்ல குவாலிட்டி. அந்த சூப்பர் குவாலிட்டி அது. அவன் கிராஸஸும் நல்லா பண்ணுவான். இத மாதிரி லேட்டர்னு கொடுத்து கோல் ஸ்கோர் பண்றதும் அவனுக்கு வந்து கரெக்டா பண்ணிடும். ஸோ நம்ம ஏன் இப்போ இங்கிலீஷ் கிளப்ஸ் எல்லாம் ஏன் வந்து டம்ஃப்ரைஸ் எல்லாம் பார்க்கலாம்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னும் இவன் என்னென்னமோ பிளேயர்ஸ்ட போறோம். யுனைட்டடோட லிங்க் ஆயிடுச்சு. 2 சீசனா லிங்க் ஆனா அவங்க ஏன் அவனை வாங்கலன்னு எனக்கு தெரியல.
அவன் ம். அமோரிங் சிஸ்டமுக்கு வந்து பெர்ஃபெக்டான பிளேயர் பேக் த்ரீக்கு. ஆனா அவனை கரெக்ட். வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனா வாங்கல. பட் அகைன் துராம் டென்னும் சாலிட் கேம், நல்ல ஆமா. ஒரு கேம் துராம் டென்து. அகைன் 3-0 அப்படின்னு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபிக்சர்ஸ்க்கு அடுத்து இப்போ வந்து ரொம்ப ஒரு 4 ட்ரிக்கி ஃபிக்சர்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபிக்சர் வந்து கான்ட்ரவர்ஷியலுக்கு பேர் போன லிவர்பூல் வர்சஸ் கலட்டாசலே. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா பெனால்டி இன்சிடென்ட்லாம்? அது பெனால்ட்டியா இல்லையா? எது இந்த கொனாட்டு சொல்றீங்களா? அந்த இல்ல போலா இல்ல சொபோஸ்லாய் வந்து ரோபோஸ்ல ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் பெனால்ட்டியா? சரி. அது அந்த வந்து ஃபர்ஸ்ட். ஆமா, அவன் ட்ரெயிலிங் ஆர்ம் வந்து அவன் மேல பட்டுரும். பட்டு அது பெனால்ட்டி கொடுத்துறாங்க. ப்ரோ இது நான் சொன்னா என்னை வந்து எல்லாரும் திட்ட கூட சான்ஸ் இருக்கீங்க. ஆனா எனக்கு அது பெனால்ட்டி தான் ப்ரோ. நிறைய பேர் வந்து பெனால்ட்டி இல்லைன்னு சொல்றானுங்க. எனக்கு அது பெனால்ட்டியா தான் தெரியுது. ஏன்னா நீங்க பாக்ஸுக்குள்ள எந்த விதமான டச் இருந்தாலுமே அது பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி பழகி, இது வந்து ஆமா. நல்லாவே ஒரு ஸ்லாப் மாதிரி போகுது அது. ஸோ அது எனக்கு ஒரு பெனால்ட்டி தான். நீங்க எப்படி என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல அதை பத்தி. இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, இப்போ பாக்ஸ்க்கு வெளியே இதே பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க, பவுலு வந்து கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். எதுனாலும் பாசிபிலிட்டி 50-50 மாதிரி இந்த சேலஞ்ச். நான் பாக்ஸுக்குள்ள ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா பெனால்ட்டி தான். கரெக்ட். ஏன்னா ஸோ அவன் அது வந்து அந்த பால் அவன் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு ஆக்சுவலா. கேல்டசரி அந்த பிளேயர் இல்மாஸா அவன் பேர் ஏதோ, அவன் கண்ட்ரோல்ல தான் அந்த பால் இருந்துச்சு. அப்போ வந்து இவன் அது ஃபவுல் பண்ணானா கண்டிப்பா அது பெனால்ட்டி கொடுத்தான். ஆமா. செகண்ட் கான்ட்ரவர்ஷியல் வந்து என்னன்னா, என்ன ப்ரோ லைன் அப் அது? அது ஆக்சுவலா எனக்கு புரியவே இல்ல. ஸ்லாட் ரொட்டேஷனா எனக்கு தெரியல. அது என்ன எந்த கேமுக்கும் ரொட்டேஷன் பண்ணாம இது என்ன கரெக்டா இந்த ஒரு கேம், அதுவும் அவே கேம்ல போய் சாலா உட்காத்தி ஆமா, வைக்கிறது? எனக்கு தெரிஞ்சு சாலாக்கு ரெஸ்ட் கொடுத்தானா என்ன பண்றான், இல்லாட்டி நம்ம செல்சி கேமுக்காக பிரஸ் இறக்க போறானா, என்ன பிளான் பண்ணானே தெரியலையே. அது நீங்க ஆனா வந்து கிறிஸ்டலஸோட ட்ரை பண்ணிருக்கலாம் இதுக்கு. இந்த ஆமா இந்த வந்து நீங்க கண்டிப்பா ஆடி இருக்கணும் அவனை. எனக்கு தெரிஞ்சு அவன் ஆடலனாலும் இப்போ விங்கர்ஸ் வந்து பெட்டிகோ கியேசா, அந்த ரியோ, அந்த சின்ன பையன் அவங்களாம் இல்ல இருக்காங்க. அவங்கள ஆட விடாம பிரிம்பாங் இன்ஜுரி, ஸ்டார்ட் பண்றான். கியேசா வந்து இன்ஜுரி வேணும்னு ஓ தான் கொண்டு இன்ஜூர்டா, போனான். சரி. இன்ஜுர்ட். ஆனா சின்ன பையன் இருக்கான் அந்த குமெராவா சம்திங், ஏதோ ரியோ ரியோ குமெராவா. ரியோன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், அவன் பேர்லாம் தெரியல. செல்சி அகாடமி தான். ஆமா. ஆனா பிரிம்பாங் வந்து எனக்கு தெரிஞ்சு மோர விங் பேக் தான் விங்கரை விட. அவனோட ரைட் அவனை பேக்கும் செட் ஆகாது, விங்கரும் செட் ஆகாது. பண்ணிட்டு சொபோஸ்லாய தூக்கி பின்னாடில போட்டு, சொபோஸ்லாய் நல்லா ஆக்சுவலா அந்த இல்மாஸ் பையன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நல்ல சான்ஸ். சொபோஸ்லாயால ஒன்றும் பண்ண முடியல அவனை. ஆமா. நல்லா விளையாண்டானுங்க அண்ட் டிசர்வ்ட்லி 1-0. அந்த ஒசிமன் வந்து ஒரு சான்ஸ் 1-on-1 போய் கரெக்ட். ஸ்ட்ரைட்டா அலிசன் கிட்ட அடிப்பாங்க. அது வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே இன்னொரு மிஸ் பண்ண அவன் 1-on-1 போய் மிஸ் பண்ணா. அதெல்லாம் இருந்தா நம்ம சாலிடா 2-0 3-0 அப்படின்னு போட்டுக்கலாம். பட் லேட் லிவர்பூல் கடைசி வரைக்கும் வந்து ஒரு சான்ஸ் வருமா அப்படின்னு கொடுத்து கொனாட்டே லிவர்பூல் அந்த இன்சிடென்ட் வந்து பெனால்ட்டி கொடுத்தாங்க. அது வாட்ச் செக் பண்ணிட்டு பால் வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணான். அது கேல்டசரி கரெக்ட் பிளேயர். தான். அது கரெக்டான டிசிஷன் தான். அது கரெக்டா இருந்துச்சு. கரெக்டான டிசிஷன் தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஆனா இப்ப போயிருந்தாலும் எக்கிட்டிக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு 1-on-1. அது பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். அந்த போயிட்டு பையன் அங்க போய் பாக்ஸ்குள்ள போய் என்னமோ பிரைம் ரொனால்டோ மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஆமா. ஃப்ளோரின் விட்ஸ் வந்து பாத்தீங்க என்ன சொல்லிங்க இப்போ, அவன் வந்து அந்த மில்லியன் பிளேயர் அந்த மாதிரி ஆடுறானா. 0-0 ஹீட் ஆயிடுச்சு. பட் ஐ ஸ்டில் கிவ் ஹிம் டைம் ப்ரோ. ஏன்னா வந்து ஸ்டில் பிஎல் வந்து ரொம்ப கஷ்டமான லீக் ப்ரோ. அது நீங்க ஸ்ட்ரைட் ஆமாங்க. பண்டஸ்லீகால வந்துட்டு அவன் பெர்ஃபார்ம் பண்றான், கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்றான். பட் சுத்தி இருக்கிறவனும் பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்ப சாலாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவன் வந்து 8 கேம்ல கடைசி 8 கேம்ல 2 3 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் தான் அடிச்சிருக்கான். ஓ ஓகே. ஆமா, இவ்வளவு மோசமா இருப்பான்னு தெரியல எனக்கு. அதனால சுத்தி இருக்கிறவனும் ஃபார்ம்ல இருந்தாதான் இவன மாதிரி ஆள இன்னும் கொஞ்சம் இதாக முடியும். ஸோ ஆமா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னொன்று சாலிடா இன்னொரு அவங்களுக்கு ஆனா 5 இன்னும் அந்த ஃப்ரண்ட் லைன் பார்ட்னர்ஷிப் வந்து செட் ஆகணும். ஆமா, இப்போ ஈசாக் வந்து இப்போ வந்திருக்கான். இசாக்குமே நியூ தான். அதனால கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அங்க. ஆமா. ஆனா அவங்க டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்றாங்க. கொனாட்டே வந்து ரொம்ப ரொம்ப தொடர்ந்து கொனாட்டே பேக் கேம்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெரி பேட் கேம் கொனாட்டே.
வெரி அவங்க வெரி அந்த பேட். மார்க்கியோ மிஸ் பண்ணது வந்து கொஞ்சம் க்ரூஷியல் மிஸ்டேக் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, வெரி வெரி பேட் கேம். அதுவும் ஒரு பாஸ் பேக் பாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணி அந்த கொண்டு தான் போவான் இவன் ஒசிமன் கொண்டு போய் ஓசிமன். ஆமா, மிஸ் பண்ணுவான். ஆமா ஆமா. Right, going into our game, Chelsea versus Benfica. Again another tricky, very tricky game. ஹோம்ல தான் ஆடினாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் ரொம்ப ரொம்ப காஷியஸ் அப்ரோச் செல்சிட்டேந்து. ஆமா கண்டிப்பா. இது வந்து ரொம்ப எப்படின்னா ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி. இப்போ வந்து நம்ம எப்படின்னா அந்த கோல்ஸ் வந்து தொடர்ந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவன் டாக்டிக்ஸே அப்படிதான் இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. மரசா டாக்டிக்ஸ் கரெக்ட். எப்படி முதல் ஆல் அவுட் எடுத்தோடனே அட்டாக் போகாம கரெக்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குக்குரெல்லாட்டேந்து ஒரு 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 மிஸ்டேக் வந்து அதை வந்து யாரோ ஒரு பிளேயர், பென்ஃபிகா பிளேயர் வந்து நல்லா கொண்டு போய் அவன் நல்லா ரைட் விங்கர். செம சேவ். அந்த சேவ் இல்லைன்னா 1-0 போயிருப்போம் கண்டிப்பா. ஆமா ஆமா, நல்ல சேவ். ஆமா, ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தான் குக்கரால மிஸ்டேக் பண்ணான். அதுக்கப்புறம் அவனோட அந்த விங்கர் பிளேயர் இருக்கான்ல, அவங்க விங்கர் அவனோட வர டியூல்ஸ் எல்லாமே குக்கரால தான் வின். செம கேம். அதுக்கப்புறம் சாலிடா இது பண்ணிட்டான். கரெக்ட். அந்த ஒரு காஷியஸ் அப்ரோச், அதுக்கப்புறம் காஷியஸ் அப்ரோச் நல்லா விளையாண்டானுங்க. எஸ்பெஷலி நெட்டோட்டேந்து நல்ல கேம் ப்ரோ. ஆமா, பெட்ரோல் சூப்பர் கேம். அவன் வந்து நிறைய இன்சைட் ரன்ஸ் வந்து நல்லா நிறைய ஷாட்ஸ் எடுத்தான். கார்னாச்சோ ஒரு நல்ல ஸ்டார்ட். ஆக்சுவலா கொஞ்சம் ஷேக்கியா இருந்தான் ஸ்டார்ட்ல, பட் போக போக பிக்கப் ஆயிட்டான் ப்ரோ. ஆமா, அவன் இதான ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், இல்லாட்டி அந்த லிங்கன் கேம் ஆடினானோ, இது செகண்ட் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். இது செகண்ட். ஆமா, அவனுக்கு அதான் கொஞ்சம் டைம் ஆகும் பிக்கப் ஆக. ஆனா அந்த ரன் வந்து சரியான ரன். ஒயிட்ல இருந்து அப்படியே வந்து பாக்ஸ்குள்ள வந்து கரெக்டான டைம்ல கரெக்டா ரன் எடுத்து அந்த 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 கிராஸுமே நல்ல கிராஸ், சரியான கிராஸ். ஆனா நல்ல வேளை அவங்க ஓன் கோல் போட்டாங்க. ஏன்னா அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிளேயர் ஒருத்தருமே இல்ல. என்சோ பின்னாடி இருந்தான். அவன் அதை விட்டுருந்தா அதான் கண்டிப்பா கோல் போயிருக்காது அது. ஆமா ஆமா, கண்டிப்பா போயிருக்காது. ஆமா, பட் அனதர் பாயிண்ட் இங்க வந்து கிளாஸ் ஆக்ட் ஆஃப் ஜோஸ் மொரினியோ, நம்மளோட ஃபார்மர் மேனேஜர். ஆமா, என்சோ, எஸ்பெஷலி என்சோட்ட வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ஜெக்ட்ஸை தூக்கி போட்டோன்னே நல்லா கிளாஸ் ஆக்ட் கொடுத்தாப்ல. ஆமா ஆமா ஆமா. அது எப்போ மொரினோ பண்றதுதானே. எங்க போனாலும் நான் தான் ஹீரோ, அத மாதிரி ஒரு மொமெண்ட். ஸ்பெஷல் ஒன், சும்மா சொன்னாங்க ஸ்பெஷல் ஒன்னுட்டு. ஆமா, மேட்ச் ஃபுல்லா மொரினோ பேரு தான் சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட் கரெக்ட். So going into the Spurs game bro, Spurs versus Bodo Glimt. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, போடோ கிமிட் வந்து ஒரு வெரி வெரி ட்ரிக்கி ஃபிக்சர் தான் ப்ரோ. டு பி ஹானஸ்ட், அவங்க ஸ்டேடியம் பார்த்தாலே வந்து ரொம்ப பொட்டி சைஸ்ல இருக்கும். ஒரு இண்டோர்ல ஃபுட்பால் ஆடுற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஆமா, அண்ட் நல்ல அட்மாஸ்பியரும், நல்ல க்ரௌட் வந்து நிறைய நல்ல சப்போர்ட் வேற. ரொம்ப எலக்ட்ரிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. அவங்க எந்த லீக் ஆக்சுவலா? போடோ கிமிட் வந்து சுவிட்சர்லாண்டுன்னு நினைக்கிறேன். ஸ்வீடிஷா? ஓகே ஓகே. ஸ்வீடிஷ். எனக்கு யூரோப்பால ஸ்பர்ஸும் போடோக்கள் மட்டும் ஆடிட்டு திருப்பி அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி சாம்பியன்ஸ் லீக் 2 பேரும் வந்துட்டானுங்க. ஆமா, அண்ட் நல்லா ஆடினாங்க ப்ரோ. சூப்பர் எலக்ட்ரிக்கா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பேர்ல எனக்கு தெரியல, அவங்க டீம் பேர்ல எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஒரு பெனால்டி மிஸ் பண்ணுவாங்கல்ல, அதான் வின் பண்ணிருக்கணும் போடோ. சூப்பரா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 60th மினிட் வரை சூப்பரா ஆடினாங்க. நல்லா ஆடினாங்க ரொம்ப. அதாவது கண்ட்ரோல் மட்டும் பண்ணல, அவங்கள்ட்ட இருந்து அட்டாக்கிங்கும் இருந்துச்சு, கவுண்டர் அட்டாக்கிங்குமே இருந்துச்சு. விக்காரியோ வந்து நல்லா நல்லா ஒர்க் பண்ண வச்சாங்க ப்ரோ விக்காரியோவை. ஆமா ஆமா, நிறைய ஷாட்ஸ் எடுத்தான். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஐல் பி சேயிங் ஸ்பர்ஸ் வந்து வெரி வெரி லக்கி தான் 1 பாயிண்ட் எடுத்துட்டு போரோட்டேந்து நல்ல கேமு, நல்ல கிராசஸ். பெட்ரோ போரோட்டேந்து நல்ல சாலிட் கேமு. அந்த செகண்ட் கோல் வந்து ரொம்ப லக்கி ப்ரோ. ரிச்சார்லிசன், என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, கரெக்டா டிஃப்ளெக்ட் ஆகி கரெக்ட். ஆனா அந்த பிளேஸ்ல அவன் ரன் கொடுத்ததுனால ஒரு ரிவார்டு மாதிரி. அந்த இடத்துல அவன் இல்லைன்னா கரெக்டா கிளியர் ஆயிடும். ஆமா, அது நல்ல கிராஸ். பட் வெரி அன்லக்கி. ஆமா சோ வெரி லக்கி டு கெட் அ பாயிண்ட்ஸ் ஸ்பர்ஸ் இங்க. ஆமா கண்டிப்பா. ஸ்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸ் அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க.
ஆமா. ஃபர்ஸ்ட் கோலை நல்ல விட்டுறானுங்க, ஸ்டார்ட். திருப்பி வந்து கம்பேக் வந்து ட்ராப் பண்ணாங்க. இதே வேலையா போச்சு. ஆமா. அகைன் another tricky game bro. Atletico Madrid versus Frankfurt. ஆன் பேப்பர் வந்து ஈஸியான கேம் தான். பட் கிவன் அத்லெட்டிகோ மெட்ரிட் புவர் ரன் ஆஃப் ஃபார்ம். இதுக்கு முன்னாடி ரியல் மெட்ரிட் மட்டும் தான் ஜெயிச்சானுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெரி வெரி ஏன்னா புவரா ரியல் தான். மேட்ரிட் ஜெயிச்சு சரியான பூஸ்ட் ஆயிடுச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் தெரிஞ்சு எனக்கு நல்லா தெரிஞ்சு அப்போ ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ரியல் மேட்ரிட் மேட்ச் வரைக்கும் கிரீஸ்மேன் வந்து ஒரு 21 கேம்ஸா 22 கேம்ஸோ கோல்லெஸ் இருந்தான். கரெக்டா ரியல் மேட்ரிட் கேம் ஒரு கோல் போட்டான். இப்போ இந்த மேட்ச் 2 கோலா 1 கோலா கரெக்டா தொடர்ந்து கோல்ஸ் போட்டிருக்கான். கரெக்ட் கரெக்ட். மேன் ஆன் ஃபார்ம் ஜூலியன் அல்வரஸ். ஆமா, நல்லா ஆடுறான் சூப்பரா. bro. ஆக்சுவலா நான் ஐ வில் சே வெரி மச் ஷேம் ஆன் மான்செஸ்டர் சிட்டி ஃபார் லீவிங் எ கை லைக் ஹிம். ஆமா, கண்டிப்பா. நல்ல யூஸா இருந்திருப்பான் இபிஎல்ல. பட் நல்ல ஃபார்ம்ல இருக்கான் ப்ரோ. அவனோட ரன்ஸ் ஆகட்டும், அவன் வந்து எடுக்கிற ஷாட்ஸ் ஆகட்டும், பிச்சை ஸ்பேசஸ் யூஸ் பண்ற இதாகட்டும், நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவன் எடுத்த டிசிஷன் நல்ல டிசிஷன் தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து சிட்டில இருந்திருந்தானா ஒரு செகண்ட் ஃபீல்டு அப்படின்ட்டு இருந்திருப்பான் ஐலாண்டுக்கு. இப்போ வந்து அல்டர்டிங் வந்தனால இப்போ ஒரு மெயின் கீ பிளேயர் ஆயிட்டான். இப்போ இங்க இருந்து அவன் எங்கனாலும் போய்க்கலாம்ல. இப்போ எந்த டீம் போனாலும் அவன் தான் கீ பிளேயர். ரைட் ரைட் ரைட். அது ஒரு அந்த டிசிஷன் நல்ல டிசிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. அவன் எடுத்தது அல்வாரஸ். ரைட். சிட்டி எனக்கு சைடு இதுல ஒரே பண்ணது சரியான பிளண்டரு. அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா ஆமா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இங்க. இது வந்து சைமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அப்ரோச் எல்லாம் மாத்திருக்கான். இப்போ வந்து சாலிட் டிஃபென்சிவ் பிளேல இருந்து இப்போ வந்து சாலிட் அட்டாக்கிங் பிளே ஆயிருக்கு அத்லெட்டிகோ மேட்ரிட். அதனாலேயே வந்து பேக் லைன் கொஞ்சம் வீக் ஆயிடுக்கோ. ஆமா, அவன் வந்து அதான் எவால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ முன்ன மாதிரி அவங்க வந்து ஃபுல் டிஃபென்ஸ் அப்படிலாம் பண்றது இல்லை. இப்போ வந்து எப்படின்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி. இப்போ வந்து தேவைன்னா டிஃபெண்ட் பண்றது, இல்லாட்டி ஆல் அவுட் அட்டாக் போயிடுறது. அதை மாதிரி தான் பண்ணிருக்கேன். ரைட். அண்ட் நல்ல நல்ல சேஞ்ச் ஓவர் ப்ரோ. அது ஒரு டோட்டலி டிஃபென்சிவ் யூனிட்ல இருந்து அப்படியே டோட்டலி அட்டாக்கிங் யூனிட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி இதை நம்ம கம்பேர் பண்ணணும்னா இப்ப இன்டர் மிலானுமே அப்படிதான் ஆயிருக்கானுங்க. இப்ப நல்ல டிஃபென்சிவ் யூனிட்டா இருந்தானுங்க. இப்ப திடீர்னு அப்படியே நல்ல அட்டாக்கிங் யூனிட் ஆயிருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா இன்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்சாக்கிலே கொஞ்சம் நல்ல சாலிடா தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிஎஸ்ஜி அந்த யூசிஎல் ஃபைனல்ல வந்து தான் படுதோல்வி ஆனதுனால அந்த ஆனா அதுக்கு முன்னாடி வரை நல்லா தான் ஆட்டுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் ப்ரோ. ஸோ வீடியோவோட எண்ட் ஸ்டேஜில் ஒரு இன்னும் 2 ரிசல்ட்டை பற்றி டச்சப் பண்ணிடலாம் நம்ம. மாசிலே வெர்சஸ் அஜாக்ஸு. வெரி வெரி சாலிட் கேம் ஃபார் மாசிலே. இதில் என்ன எனக்கு கேட்கணும் அப்படின்னு, மேட்ச் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஹைலைட்ஸ் தான். சாலிட் கேம். அந்த பையன் பைக்ஸோவாவா அப்படின்னு ஒரு பிளேயர் அப்படின்னு ஒரு பிளேயர். ஆமா, புது பிளேயர் இருக்கான். நல்லா செகண்ட் கோல் வந்து செமையா போட்டான். சூப்பர் கோல். நல்ல ரன்ஸ் அண்ட் நல்ல கோல். எனக்கு இதுல ஒண்ணு கேட்கணும் ப்ரோ. இப்போ வந்து இது வந்து சின்ன மேட்ச் தான். மாசிலே வெர்சஸ் அஜாக்ஸ். நல்லா லைம் லைட்லாம் இருக்காது இந்த மேட்சுக்கெல்லாம். பட் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்னன்னா, அஜாக்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஆமா ஆமா, ரொம்ப டவுன்கிரேட் ஆன மாதிரி தான் இருக்கு அவங்க ஸ்டாண்டர்ட். ஏன்னா டென்னாக இருந்தப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போ யூசிஎல்லாம் வந்தா அவங்க ஆடுற எல்லா கேமுமே டஃப்பான கேமு. அத மாதிரி ஒரு செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டென்னாங்க போயிட்டு அந்த பேட்ச் மொத்தமா போனான். டி லைட்டு, டி டாங்கு, ஜியாச்சு, அவனுக்கு மொத்தமா போனதுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். அது சைனிங்ஸ்லயுமே தெரியுது ப்ரோ. அதாவது அவங்க வந்து நல்ல நல்ல சைனிங்ஸா கொண்டு வருவாங்க. அது அவங்களுமே ரொம்ப பிசினஸ் மாடல் அப்ரோச்ல தான் இருப்பாங்க. அவங்க பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளப்ஸ்க்கெல்லாம் விட்டுட்டு திரும்பி பார்த்தா இன்னும் நல்ல நல்ல பிளேயர்ஸா கொண்டு வருவாங்க. அவங்களோட இது யங் டெவலப்மெண்ட் ஸ்குவாட்ல இருந்து. ஸோ அதுலயுமே வந்து டவுன் கிரேட் ஆன மாதிரி தெரியுது. ஆமா, இப்போ வந்து அவங்க யூத் ப்ரொமோட் பண்றது வந்து அவங்க மெயின் இதாக இருக்கும். வந்து ஏதாவது ஒரு அகாடமில இருந்து ஒரு 2 பிளேயர் தூக்கி போடுவாங்க. பார்த்தா திடீர்னு செம்மையா ஆடுவானுங்க. ஆமா. ஆனா இப்போ வந்து அந்த அப்ரோச் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அண்ட் ஃபைனல் கேம் அட்லாண்டா வெர்சஸ் கிளப் ப்ரூகே. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஷாக் ஆஃப் ரிசல்ட் தான். ஏன்னா அட்லாண்டா வந்து ரொம்ப பேட்லி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து வந்திருந்தாங்க.
ஏன்னா கிளப் ப்ரூஜே வந்து எப்பவுமே யூசிஎல்ல சூப்பரா ஆடுவாங்க. நல்லா திடீர்னு ஆடுவாங்க. ஷாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்து கிடைக்கும். கரெக்ட். ஆனா இது அட்லாண்டா ஜெயிச்சது வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிக் ரிசல்ட் தான். அவங்க இருக்க நல்ல form. ரிசல்ட். ஹாஃப் டைம் வரைக்குமே ஈக்குவலா தான் போச்சு. கிளப் ப்ரூகே வந்து ஹாஃப் டைம்ல லீட் எடுத்தாங்க. இது வந்து கம்பேக் ஆமா. வின் தான் அட்லாண்டாக்கு. ஆமா கம்பேக். ஆமா. என்னதான் வந்து அட்லாண்டா வந்து குட் டிஃபென்சிவ் யூனிட்டா இருந்தாலுமே இப்போ ரீசெண்டா வந்து புவர் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஷாக்கரே ஆஃப் ரிசல்ட் தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அட்லாண்டாக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் தான். ஆமா. ஈக்குவல் கேம் தான் எனக்கு தெரிஞ்சு அதான் கடைசி வந்து அது ஒரு வின்னர் போட்டு வின் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு டிரா ஆயிடும்னு நினைச்சேன் 1-1. ஆனா வந்து கடைசி ஒரு கோல் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. குட். ஸோ அதோட மக்களே இது எண்ட் ஆஃப் பார்ட் 1. Stay tuned for part 2 and we'll be back with part 2 Champions League review. See you. Yeah, we'll be back. Bye.